ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு ஜனவரி 12க்கான இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நேத்து குரூப் 2க்கு 2ஏக்கான மெயின்ஸ் ரிசல்ட் விட்டுருந்தாங்க. ஸோ அதில் பாஸ் பண்ண எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் யூத் டே. நேஷனல் யூத் டே அப்படிங்கிறது வந்து தேசிய இளைஞர்கள் தினங்க. ஓகே, அந்த தினம் போறதுக்கு முன்னாடி ஒரு கோட்டிங்ஸ் இருக்குங்க. என்ன கோட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்ஸ் இஸ் மிசரி, இண்டிபெண்டன்ஸ் இஸ் ஹாப்பினஸ்ங்க. அதாவது சுதந்திரமாக இல்லாமல் இருப்பது ஒரு துயரம், சுதந்திரமாக இருப்பது ஒரு ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு கோட்டிங்ஸ்ங்க. யார் சொல்லியிருப்பாரு பாத்தீங்கன்னா, நம்ம விவேகானந்தர் தாங்க சொல்லியிருப்பாரு. சோ அவரோட பர்த் அனிவர்சரி தான் வந்து நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய இளைஞர்கள் தினமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம் அப்படி பர்த் அனிவர்சரிங்க. சோ இவர் என்னைக்கு பிறந்திருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1863ல பிறந்திருப்பாரு. சோ இவரோட இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா நரேந்திரநாத் தத்தா. சோ எக்ஸாம்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேஷனல் யூத் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம், அண்ட் தென் யாரோட பர்த் அனிவர்சரியை வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம ஜனவரி 12 செலிப்ரேட் பண்றோம். அதே மாதிரி விவேகானந்தரோட பர்த்டே கமெமரேட் பண்றதுக்காக தான் நம்ம செலிப்ரேட் பண்றாங்க. ஓகே, அப்ப இங்க எதுக்கு நம்ம ஆகஸ்ட் 12 கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி 12 அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய இளைஞர்கள் தினம், அதாவது நேஷனல் யூத் டே. இதே வந்து ஆகஸ்ட் 12 அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் யூத் டே. சோ சர்வதேச இளைஞர்கள் தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆகஸ்ட் 12. தேசிய இளைஞர்கள் தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 12ங்க. ஓகேங்களா? இந்த இதை வந்து யாரு டிசைட் பண்றாங்க, ஆகஸ்ட் 12 வந்து யாரு வந்து இன்டர்நேஷனல் யூத் டேவா செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் சொல்லியிருக்காங்க. எந்த இயர்ல இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா 1999ல இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இப்ப வந்து தேசிய இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி வந்து ஒரு தேசிய இளைஞர்கள் திருவிழாவை வந்து லான்ச் பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 27th நேஷனல் யூத் ஃபெஸ்டிவலுங்க. எங்க லான்ச் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாசிக்ல லான்ச் பண்றாரு. சோ இந்த டாபிக் நம்ம பார்க்கும்போது நேஷனல் யூத் டே வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்றாங்க, யாருக்காக செலிப்ரேட் பண்றாங்க, அண்ட் தென் 2024 நடக்கக்கூடிய நேஷனல் யூத் ஃபெஸ்டிவலை வந்து எங்க லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நாசிக் மகாராஷ்டிரா லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? வேற நம்ம விவேகானந்தரை பத்தி வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து சிக்காகோல வந்து பார்லிமெண்ட் இன் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்ததுங்க. அதுல வந்து என்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1893ல வந்து அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு. இந்தியாவோட சார்பா பார்ட்டிசிபேட் பண்ணாருங்க. செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்வச் ஸ்வரக்ஷன் அவார்ட்ஸ் 2023ங்க. ஸ்வச்னாலே நமக்கு ஞாபகம் வரும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வச் பாரத், அதாவது தூய்மை இந்தியா. ஓகே, தூய்மை அதாவது இந்தியாவில் இருக்க நகரங்கள்ல எந்தெந்த நகரங்கள் வந்து தூய்மையில வந்து முதல் இடத்துல இருக்கு. இதோட மெயின் எய்ம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டு என்கரேஜ் த லார்ஜ் ஸ்கேல் சிட்டிசன் பார்ட்டிசிபேஷன் அண்ட் கிரியேட் அவேர்னஸ். அதாவது இந்தியாவில் இருக்க நகரங்களை வந்து தூய்மையா வச்சுக்கணும் அப்படிங்கறத ஒரு விஷயத்தை தான் வந்து எய்மா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதோட நோடல் மினிஸ்ட்ரி யாருன்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் தான் நோடல் மினிஸ்ட்ரி. இந்த வருஷத்துக்கான இதோட தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா வேஸ்ட் டு வெல்த்ங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம எக்ஸாம் ஸ்வச் சுரக்ஷன் அவார்ட்னா என்னன்னு பார்த்துட்டோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த சிட்டிஸ் வந்து இதுல வந்து ரேங்கிங் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க, அது என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு நிறைய கேட்டகரியில பிரிச்சிருக்காங்க. கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா வந்து பாப்புலேஷன் மோர் தென் 1 lakhs. 1,00,000க்கும் மேல இருக்க பாப்புலேஷன்ல எந்த சிட்டி வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரத் அண்ட் இண்டோருங்க. இவங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. தேர்ட், செகண்ட் இல்லைங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்லயே வந்து 2 இடம் பிடிச்சிருக்கனால செகண்ட் கொடுக்கல. தேர்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா நேவி மும்பைங்க. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா 1,00,000க்கும் மேல இருக்க பாப்புலேஷன்ல எந்த சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரத் இண்டோர்ல இருக்குங்க. இதே வந்து 1,00,000த்துக்கு கம்மியா இருக்க பாப்புலேஷன்ல வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சஸ்வட் மகாராஷ்டிரால இருக்க ஒரு சிட்டிங்க. ரெண்டாவது பாட்டன் குஜராத்ல இருக்க ஒரு சிட்டிங்க. லோனாவாலா என்னன்னு பாத்தீங்கன்னா இது மகாராஷ்டிரால இருக்க சிட்டிங்க. ஓகேங்களா? இது வந்து 1,00,000த்துக்கும் கீழே இருக்க பாப்புலேஷன்ல எது வந்து தூய்மையான நகரங்களை வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஸ்டேட்டை சேர்ந்த சஸ்வத் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குங்க. ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து மோர் தென் 1 lakh பார்த்துட்டோம், லெஸ் தென் 1 lakh பார்த்துட்டோம். வேற என்ன கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே சிட்டி சொல்லிட்டீங்க. ஸ்டேட் வைஸ்ல எது ஃபர்ஸ்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ்ல ஃபர்ஸ்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் இருக்குங்க. தேர்ட் வந்து சத்தீஸ்கர் இருக்கு. ஓகேங்களா? அப்ப தமிழ்நாடு எத்தனாவது இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 10th பிளேஸ்ல இருக்குங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப நம்ம நேஷனல் லெவல்ல பாத்துறோம் எந்த சிட்டிஸ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னு பாத்துறோம். அதுவும் மோர் தென் 1 lakh பாப்புலேஷன்ல
ஓகே, லெஸ் தென் 1 லேக் பாப்புலேஷன்ல யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். ஸ்டேட் வைஸ்ல யார் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடம்னு பார்த்துட்டோம், 10வது இடம் இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம தமிழ்நாட்டுல எந்த சிட்டிஸ் வந்து பிளேஸ் பிளேஸ் ஆயிருக்கு, அதாவது ஜென்ரலா 1 லேக் பாப்புலேஷன் மேல செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து திருச்சிங்க. நம்ம திருச்சி தான் வந்து தமிழ்நாட்டு லெவல்ல ரொம்ப தூய்மையான நகரத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல பிடிச்சிருக்காங்க. இவங்களோட ரேங்க் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1112. ஓகேங்களா. 2வது இடத்துல யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடிங்க. 3வது இடம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர். ஓகேங்களா. இது ஃபர்ஸ்ட் இடம் திருச்சி, செகண்ட்ல வந்து தூத்துக்குடி, தேர்ட் வந்து கோயம்புத்தூருங்க. ஓகே, இப்ப நம்ம தலைநகரம் சென்னை எத்தனாவது இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை வந்து 5th பிளேஸ்ங்க. ஓகேங்களா. இதை தாண்டி கேள்வியே கேட்க முடியாதுங்க. ஏன்னா நம்ம கண்ட்ரி வைஸ்ல யாரு ஃபர்ஸ்ட்லன்னு பாத்துறோம், நம்ம ஸ்டேட் வைஸ்லயும் யாரு ஃபர்ஸ்ட்னு பாத்துட்டோங்க. ஓகேங்களா. தேர்ட் டாபிக் நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சீ பிரிட்ஜ், அதாவது இந்தியாவிலேயே மிக நீளமான கடல் பாலம் எது ரீசெண்டா வந்து அமைச்சிருக்காங்க. அதுவும் இன்னைக்குதான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து இனாகிரேட் பண்ணிருக்காரு. சோ அந்த பாலத்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டல் சேதுங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரால வந்து இனாகிரேட் பண்ணிருக்காங்க. சோ கொஸ்டின் எப்படி கேட்கலாங்க, இந்தியாவிலே லார்ஜஸ்ட் சீ பிரிட்ஜ் வந்து அதோட பெயர் என்னன்னு கேட்கலாம், எங்க வந்து அது ஓபன் பண்ணிருக்காங்கன்னு கேட்கலாங்க. ஓகேங்களா. இதுதாங்க ஆக்சுவலா இது நேவி மும்பை, இது மும்பைங்க. ஸோ ஆக்சுவலா முன்ன வந்து இந்த மும்பையும் நேவி மும்பையும் கனெக்ட் பண்றதுக்கு வந்து ரூட் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து இவ்வளவு தூரம் வருங்க. அரௌண்ட் வந்து 2 to 3 ஹவர்ஸ் ஆகும். இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பாலம் கட்டியிருக்காங்க. இது அப்ராக்சிமேட்லி 21.8 கிலோமீட்டர்ஸ்ங்க. ஓகேங்களா. இந்த பாலம் கட்டினால இந்த 2 to 3 ஹவர்ஸ் டிராவல்ங்கிறது வந்து ஒரு 20 மினிட்ஸ் டிராவலா மாறிடுச்சுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெய்லியும் வந்து இதுல ஒரு 70,000 மோர் தென் 70,000 வெஹிக்கிள் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட்ங்க. ஸோ வேர்ல்ட் லெவல்லன்னு பாத்தீங்கன்னா இது வந்து 12th லார்ஜஸ்ட். ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக்ல கேள்வி கேட்கணும்னா எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியஸ் லார்ஜஸ்ட் சீ பிரிட்ஜோட பேர் என்னன்னு கேட்டா அட்டல் சேது. எங்க ஓபன் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மும்பைல ஓபன் பண்ணிருக்காங்க. வேர்ல்ட் லெவல்ல இது எத்தனாவது ரேங்க்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th ரேங்க்ல இருக்குங்க. தேர்ட் டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா டெல்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2024ங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிசில ஆனுவலா நடந்துட்டு வர எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்லயாச்சும் இந்த இந்த கொஸ்டின் வந்து இந்த கேட்டுருவாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இது எதுக்காகனா நம்ம இப்போ ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறப்ப கண்டிப்பா விசாங்கிறது ஒரு ப்ராசஸ் தேவைங்க. ஆனா சில நாடுகள் வந்து நமக்கு விசா கொடுக்க மாட்டாங்க. விசா வந்து தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஒண்ணு வந்து அந்த நாட்டோட டூரிசம் வந்து டெவலப் பண்றதுக்காக நீங்க வந்து எங்களுக்கு இந்த சர்டன் பீரியட்ல வந்து எங்களுக்கு நீங்க விசா இல்லாமே வரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல வந்து சிங்கப்பூர் மலேசியால வந்து நம்ம இந்தியால இருந்து போற பேசஞ்சர் வந்து 1 மந்த்துக்கு வந்து நீங்க ஸ்டே பண்ற மாதிரி இருந்தா நீங்க விசா தேவையில்லை, 1 மந்த்துக்கு மேல நீங்க வர மாதிரி இருந்தா மட்டும்தான் விசா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பாத்தீங்கன்னா அவங்களோட டூரிசம் வந்து டெவலப் பண்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் வந்து எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா எந்த நாடுகள் வந்து இன்னொரு நாட்டுக்கு போறப்ப விசா இல்லாமயே டிராவல் பண்ணலாம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் இந்த ரேங்க் வைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இது யார் கொடுக்குறாங்க, இந்த டேட்டாஸ் இருக்குன்னு பாத்தீங்களா, இந்த டேட்டாஸ் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா IATA, அதாவது இன்டர்நேஷனல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் வந்து இந்த ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற லண்டன் பேஸ்டு கம்பெனிங்க. இவங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து இவங்க தான் கொடுக்குறாங்க. இதை பொறுத்து தான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த தரவரிசை வந்து வெளியிடுறாங்க. ஓகே, அப்படி வெளியிடுறத பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், இது வந்து யூரோப்லிங்க. ஜப்பான் அண்ட் சிங்கப்பூர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏசியா கான்டினென்ட்ல. ஓகேங்களா. சோ இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க. இவங்க வந்து அப்ராக்சிமேட்டா 194 கண்ட்ரீஸுக்கு விசா இல்லாமயே அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணலாங்க. ஓகேங்களா. லாஸ்டா யார் செகண்ட் இடத்துல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா பின்லாந்து, ஸ்வீடன் அண்ட் சவுத் கொரியாங்க. தேர்ட்ல வந்து ஆஸ்திரியா, டென்மார்க், அயர்லாந்து அண்ட் நெதர்லாந்து இருக்காங்க. ஓகேங்களா. இப்ப இந்தியா இப்ப நம்ம வந்து வேர்ல்ட் லெவல்ல பாத்துட்டோம். பட் நம்ம டிஎன்பிஎஸ்சில எக்ஸாம் எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 80th ரேங்க்குங்க. இது 2024க்கு. 2023ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 84th ரேங்க்குங்க. ஒரு 4 பொசிஷன் நம்ம இந்தியா வந்து முன்னாடி வந்திருக்குங்க. ஸோ ஃபைனல் டாபிக் நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா இயர் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அப்சர்வேஷன். அதாவது வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி வந்து நம்மளோட இயரை வந்து ஒரு இந்தியாவை வந்து ஒரு இயர் ஒரு டெக்னாலஜி வச்சு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023 வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன்.
டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்லி சொன்னாங்க. என்னன்னா இது ஒரு தீமுங்க. இந்த தீமை ஃபிக்ஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம இந்தியாவோட ராணுவத்தோட நடவடிக்கைகள் இருக்குங்க. அவங்களோட டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து இதை பொறுத்து இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2024 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இயர் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அப்சர்வேஷன் சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பெருசா கேள்வி என்ன கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து எந்த இயர் வந்து இயர் ஆஃப் டெக்னாலஜிக்கல் அப்சர்வேஷன் சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2024 இயருங்க. இதே வந்து எந்த இயரை வந்து இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023. இதை யாரு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஆர்மி சொல்றாங்க. தேங்க்யூ.